கர்த்தரிடத்தில் தயை பெறுவாய், பயப்படாதே. நீதிமொழிகள் 12:2. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். மனிதர்களிடம் நமக்கு தயை கிடைப்பது என்பது எளிதான விஷயமாக இருக்கிறது. மனிதர்களிடம் தயை பெறுவதற்காக இந்த உலகத்தின் ஜனங்கள் எவ்வளவு நாடகம் ஆடுகிறார்கள் என்று நமக்கு தெரியும். தேர்தல் நேரத்தில் என்னவெல்லாமோ நாடகமாடி பொய்யான வாக்குறுதிகளை அளித்து பணம் கொடுத்து மக்களிடம் தயை பெற்று விடுகிறார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் தேவனிடம் நாம் இப்படி நாடகமாடி தயை பெற முடியாது. நல்லவன்தான் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. நல்லவன் என்றால் நல்லவன் வேஷம் போடுகிற யாரும் கிடையாது. நல்லவர்கள் வேஷம் போடுகிறவர்கள் வேண்டுமென்றால் இந்த உலகத்தின் ஜனங்களிடம் தயையை பெற்று பெயரும் புகழும் பணமும் சம்பாதித்துவிட்டு போகட்டும். ஆனால் அவர்களால் கர்த்தரிடத்தில் தயை பெற முடிவதில்லை. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் சுதந்தரிப்பதில்லை. நல்ல சிந்தனை உள்ளவர்கள்தான் நல்லவர்கள். தீய எண்ணங்களோடு இருப்பவர்கள் நல்லவர்கள் அல்ல, அவர்கள் துர்சிந்தனை உள்ளவர்கள். இப்படி துர்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார் என்று அதே வசனம் சொல்கிறது. அதாவது அவனுக்கு நரகம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்குமாறு நமக்கும் கட்டளை கொடுத்தார். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்ற உணர்வு வந்தால்தான் நாம் துர்சிந்தனைகளை விட்டுவிட்டு நற்சிந்தனை உள்ளவர்களாக மாறுவோம். பரலோகத்தைய பற்றிய உணர்வே ஒருவருக்கு வரவில்லை என்றால் அவரால் நற்சிந்தனை உள்ளவராக மாறுவது என்பது இயலாத காரியம். பரலோக ராஜ்யத்தை பற்றி சிந்தனை இல்லாதவர் துர்சிந்தனையிலேயே அழிந்து போவார். அவர் நரகத்தில் விழுந்து அழிந்து போகக்கூடாது, அவரும் மீட்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலேயே பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்குமாறு நம்மிடம் கட்டளை கொடுத்தார். அதைத்தான் அவருடைய சீசர்களாகிய நாம் நிறைவேற்றி வருகிறோம். அநேக துர்சிந்தனையுள்ள ஆத்துமாக்களை நரக ஆக்கினையிலிருந்து விடுவித்து பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டி சேர்க்கிறோம். இயேசுவில் இருந்த நல்ல சிந்தையே உங்களிடமும் இருந்தால் நீங்களும் நிச்சயமாக கர்த்தரிடம் தயை பெறுவீர்கள். அதனால் பயமில்லாத ஒரு ஜீவியம் ஜீவிப்பீர்கள். அழிந்து போகிற அநேக ஆத்துமாக்களை விடுவிப்பீர்கள். தேவன் தரும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென்.